வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதியில். ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை தான், ஒரு அனாலிசிஸ், ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை தான் நாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபைல் பண்ண போகிறோம். முக்கியமாக தாவேகா அமைச்சர்கள் முழுக்க முழுக்க அனைத்து பேருமே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அமைச்சர் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி மாட்டுக்கொட்டாயில் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தோடனே, உண்மையிலேயே ரேஞ்ச் ரோவர் கார் யார் வாங்கினா 10 பேர் தான் வாங்கியிருப்பாங்க, அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு வாடகை வாய் ஒன்று பயங்கரமாக பிளிரிக்கிட்டு இருந்தது. உடனே அந்த அமைச்சர் நான் அப்படிலாம் எதுவுமே வாங்கலைங்க, எந்த மாட்டுக்கொட்டாயில் இருந்தாலும் அவங்களே அதை எடுத்துகிட்டு ஓட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் பேர் பாலாஜி, கைத்தறித்துறை அமைச்சர். இவர் தான் அதை சொல்லிகிட்டு இருந்தார். இவர் மேலே வந்த குற்றச்சாட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய டையிங் தொழிற்சாலைகள், அதாவது சாயப்பட்டறை தொழிற்சாலைகளில் முழுக்க போய் மாமூல் வாங்கிட்டு வந்தார் அப்படின்றது தான் இவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு. அந்த மாமூல் பணத்தில் தான் ரேஞ்ச் ரோவர் வாங்கினார் இவர் அப்படின்றது தான் எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு. இவர் ரேஞ்ச் ரோவர் வாங்கலை, நமக்கு தெரிஞ்சும் விசாரித்து பார்த்ததில் இவர் ரேஞ்ச் ரோவர் வாங்கலை. இதை எழுதின பத்திரிகையும் அதை பேசின வாடகை வாயிந்தான் அதுக்கு பதில் சொல்லணும், இவர் ரேஞ்ச் ரோவர் வாங்கினாரா இல்லையான்னு. நம்ம அந்த குற்றச்சாட்டை இவர் மேலே சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இவர் பல உதவியாளர்களை இவர் வச்சுருக்காரு. அந்த உதவியாளர்கள் எல்லாமே கலெக்ஷனில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கைத்தறி சங்கத்துக்கிட்டேயும் 10% அவங்க கமிஷனாக அவங்க வாங்கிட்டுருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய அளவுக்கு போய் ரேஞ்ச் ரோவரு, அந்த ரோவரு, இந்த ரோவருன்ற அடிப்படையில் வந்துச்சு. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் ஆட்சியில் ஒரு அற்புதம் ஒன்று நடந்திருக்கு. நான் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனேன், லஞ்சமே வேணான்ட்டாங்க. பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு போனேன், லஞ்சமே வேணான்ட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவுகள்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னை நகர கமிஷனர் அமல்ராஜ் சென்னை நகர போலீஸில் லஞ்சம் வாங்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையை அவரே உருவாக்கியிருக்காரு. ரைட்டுங்களா? அப்போது போலீஸில் லஞ்சம் இருந்தால் தானே லஞ்ச ஒழிப்புத்துறை வரும். இல்லாத ஒன்று எதுக்கு ஒழிக்கணும் இவங்க? அப்போ போலீஸில் லஞ்சம் வாங்குகிறாங்க. எந்த டிராஃபிக் போலீஸ்காரன் இப்போ லஞ்சம் வாங்காமல் இருக்கான்? அப்போது லஞ்சம் என்பது பொதுவாகவே இருக்குது, காவல்துறையில் பெரிய அளவுக்கு இருக்குது. அதுக்கு தான் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறையே வச்சுருக்காங்க, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அப்போது கரப்ஷன் இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்றது தெரியல, மினிஸ்டர்ஸ்க்கு தெரியல. ரெண்டாவது அமைச்சர்கள் மாற்றப்பட போகிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய அளவுக்கான அமைச்சரவை மாற்றம் என்பது நடக்க இருக்குது. அதுக்கான லிஸ்டெல்லாம் விஜய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்டு படி அவர் ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கு போடுறாரு. அந்த மார்க் அடிப்படையில் தான் இந்த முறை அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த சமூக நலத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, ஜெகதீஸ்வரி, அந்த மாதிரி தான் இதில் ஒரு பெரிய இந்த லிஸ்ட்டில் டாப் அவங்க தான். எங்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் கதிர், இன்னொருத்தர் அசத்துல்லா, கதிர், இந்த மாதிரி ஆட்கள். அது இல்லாமல் சென்னை நிருபர்கள் தலைமைச் செயலக நிருபர்கள் சங்கம்னு அதோட தலைவர் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் குடியிருக்கிறதே ஜெகதீஸ்வரி ரூமில் தான். இந்த ஜெகதீஸ்வரியை பற்றி பல விதமான பல விஷயங்கள் கயல்விழின்னு ஒரு அம்மா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அது அப்படியே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஜெகதீஸ்வரி துறை மூலமாக இந்த அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த அம்மா மூலமாக போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சென்னையில்
இந்த நம்ம சென்னை ப்ரெஸ் கிளப் இருக்குது, அங்கேயே வந்து கூடி இருக்கக்கூடிய ஒரு டீம். அது வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கான விஷயம் இல்லை, அந்த அங்கே வரக்கூடிய ஆட்கள் அங்கே வச்சு அங்கேருந்து அங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இந்த கதிர், அசத்துல்லா இவங்கெல்லாம். இவங்க இந்த சென்னை தலைமைச் செயலக நிருபர்கள் சங்கத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள். இவங்கெல்லாம் வந்து ஜெகதீஸ்வரி ரூமில் வச்சு தலைமைச் செயலகத்தில், சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இல்லை, தலைமைச் செயலகத்தில் இவங்க போஸ்டிங் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கொள்ளை, லட்சக்கணக்கில் இவங்க வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த அம்மா ஊழல் பண்ணாமல் இருக்குமா? இது வந்து போஸ்டிங் வாங்கி தரேன்னு மற்ற துறைகளில், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய துறைகளில், நீங்கள் கனிம வளத்துறை கேட்டிங்கன்னா கனிம வளத்துறையில் போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஸ்வரி மூலமாக போஸ்டிங் வந்து போயிடும், அவங்க மூலமாக வாங்கி தரேன் அப்படின்னு கட்டிங் போயிடும். ரைட்டா? இது வந்து எங்கள் பத்திரிகையாளர்களில் இருக்கக்கூடிய ஒரு போலி பத்திரிகையாளர் டீம் வந்து இந்த வேலையை பண்ணுது. அப்போது ஜெகதீஸ்வரி எவ்வளோ கரப்ஷனில் இருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஊழலில் ஜெகதீஸ்வரி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. சமூக நலத்துறைக்கு கீழே வரக்கூடிய திட்டங்கள், சமூக நலத்துறையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஊழல் தான். இப்போ சமீபத்தில் கீர்த்தனாவும் இந்த அம்மாவும் சேர்ந்து 100 நாள் சாதனை விளக்கு பொதுக்கூட்டத்தை வந்து விருதுநகரில் ஏற்பாடு பண்ணாங்க. அது முழுக்க கட்டிங் தான், ஃபுல்லாக கட்டிங் தான், அது முழுக்க நடந்திருக்கு. ஸோ இது ஜெகதீஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தனா சொல்லவே வேணாம், தொழில்துறையில் முதலாளிகள் தான் வருவாங்க, அதில் முழுக்க முழுக்க அந்த அம்மா கட்டிங் வாங்கி கொள்ளை அடித்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கீர்த்தனான்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் நம்ம புசி ஆனந்த் முக்கியமான ஆள். இவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாட்டர்டே சண்டே 2 நாள் காணாமல் போயிடுவார். எங்கே போவார்னு சொல்ல முடியாது. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாடகை வாய்கள் நிறைய வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருப்பார், யூடியூபர்ஸை பற்றி. விஜய் வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நிலவிச்சு. விஜய்க்கு 10 to 15% ஓட்டு வந்து அதிகம் அப்படின்றது ஒரு நிலவரம் வந்து அந்த பீரியடில் இருந்தது. அதை நிறைய பேர் எக்கோ பண்ணாங்க. திமுக ஜெயிக்குன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நிறைய ஊடகவியலாளர்கள் பேசினாங்க. இவங்களெல்லாம் வாடகை வாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சட்டமன்றத்திலே பேசினார். நேற்று அம்மா கீர்த்தனா ஒரு தனியார் பத்திரிகையை வந்து தங்கம் தென்னரசு ஆஸ்டின் இவங்கெல்லாம் வந்து ஒரு தனியார் பத்திரிகையை கோட் பண்ணி 100 நாள் ஆட்சியில் வந்து தொழில் வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, உங்களை மற்ற இதோட தமிழகத்தோட தேர்தல் நடந்த கேரளா, பாண்டிச்சேரி, அசாம் இதோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து 100 நாள் ஆச்சு, 100 நாளில் வந்து தொழில் வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு ஒரு பத்திரிக்கை எழுதியிருக்கு அப்படின்னு. உடனே கீர்த்தனாம்மா இந்த அம்மாவை பற்றி ஒரு தவறாக ஒரு வீடியோ போட்ட உடனே என்னை பற்றி வந்து என் உடல் உறுப்புகளையும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வந்து கேவலப்படுத்தி எழுதுகிறாங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த அம்மா கொந்தளிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு கனிமொழியும் ஆதரவு. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த சமூக வலைத்தள பதிவில் வந்த பொண்ணு வந்து மலேசியாவை சேர்ந்த பொண்ணு, அது கீர்த்தனா இல்லைன்னு வந்துடுச்சு. ரைட்டா? ஆனால் இந்த அம்மா பத்திரிகையாளர்களை பற்றி சொல்கிறது, இவங்களுக்கு என்ன தெரியும் பத்திரிகையை பற்றி? இவங்க சொல்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்கள் வந்து காசு கொடுத்தா எப்படி வேணால் எழுதுவாங்க, அதை வச்சுலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு. உடனே தங்கம் தென்னரசு சொன்னார், ஜனநாயகத்தின் 3வது தூண் வந்து பத்திரிகையாளர்கள், பத்திரிகைகள், மீடியாக்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் உண்மைகளாக தான் இருந்திருக்கு, உங்களுக்கு பின்னாடி புரியும். ஆனால் பத்திரிகையாளர்களை பொதுவாக இப்படி பேசக்கூடாது அப்படின்னு கீர்த்தனாவுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் நம்ம ஜெகதீஸ்வரியும் முழுக்க விளையாடுறது வந்து விருதுநகர் சிவகாசியில் தான். ரைட்டா? அங்கே கூட்டம் போட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கொள்ளை அடிக்கிற விஷயம் வந்து நடந்தது.
அதோட புசி ஆனந்த் எப்போவும் சண்டே சாட்டர்டே காணாமல் போவார்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி போயிட்டு இவரோட யாரை கேட்டாலும் சண்டே சாட்டர்டே ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வீட்டில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு தான் பதில் வரும். ஆனால் அவர் வீட்லேயும் கிடையாது. பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. போகிற வழியில் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு நீர்வளத்துறை, இவர் வச்சுருக்கிறது நீர்வளத்துறை, நீர்வளத்துறை கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கட்டிங் வாங்கிக்கிட்டே இருக்கார். நிர்மல்குமார் இவர் தான் இருக்கிறதுலே மகா யோகியமான ஒரு ஆளுன்னு இவர் வந்து பேசுவார். ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து தாவேகாக்கு வந்தார். எல்லா விஷயத்துலேயும் இவர் வந்து தலையிடுவார். இன்றைக்கி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர் வந்து சிறுபான்மை ஆணைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. அந்த ஆணைய தலைவராக நியமித்தது வந்து ஒரு சட்டப்படியான ஒரு பொறுப்பு. அது வந்து ஒரு சாதாரண வாரிய தலைவர் பொறுப்பு இல்லை, அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி இல்லை, அது சட்ட ரீதியான பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கிறவர் வந்து டிவி விவாதங்கள் நடத்தக்கூடாது. டிவி விவாதங்கள் நடத்துறதோடு இல்லாமல் அதில் கலந்து கொண்டு எதிர்கட்சிகளை வசைப்பாடக்கூடாது. மூணாவது, அவர் ஒரு யூடியூப் வச்சு யூடியூப் நடத்தக்கூடாது அப்படின்னா, இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யாருன்னா நம்ம சவுக்கு சங்கருடைய நண்பர். இவங்க 2 பேர் மேலேயும் பயங்கரமான வழக்குகள் இருக்குது. எல்லாமே போன ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள். அவர் ஆஃபீஸை சீல் பண்ணி அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் உட்பட எல்லாத்தையும் வந்து போலீஸ் எடுத்து கொண்டு போயிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸு வாபஸ் பெறப்படவே இல்லை. தாவேக ஆட்சியிலையும் வாபஸ் பெறப்படவே இல்லை. அந்த வழக்குகள் அந்தளவுக்கே இருக்குது. இவர் மேலே வந்து பல ஆபாசமான குற்றச்சாட்டுகளே இருக்குது. ரைட்டா? அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி பிடிச்சி, ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக இவர் தாவேகாவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக போய், தேசிய செய்தி தொடர்பாளர்லேருந்து சிறுபான்மை கமிஷனுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா ஆஸ்டின். அவரும் கிறிஸ்டியன் தான், கன்னியாகுமரி கிறிஸ்டியன். அவர் அங்கேன்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது நிர்மல்குமார் தலையிட்டு, நீங்கள் வந்து லியோனியும் இது மாதிரி இதே வாரியத்துக்கு தலைவராக இருந்தார், அவர் எப்படிலாம் பேசுவார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி பீட்டர் அல்போன்ஸும் எப்படிலாம் பேசுவார்னு தெரியும். லியோனி வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்கு தான் தலைவராக இருந்தார். மைனாரிட்டி கமிஷனுக்கெல்லாம் அவர் தலைவராகவே இருந்தது கிடையாது. பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார். பீட்டர் அல்போன்ஸ் வந்து பொதுவாக அந்த விவாதங்களில் அவர் பதவியில் இருந்த வரைக்கும் கலந்துக்கவே மாட்டார். இது வந்து அவர் செட் பண்ண ப்ரொசீடிங்ஸு. உடனே இவர் ஏஞ்சி நிர்மல்குமார் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுவார், பயங்கரமாக பேசுவார். இவர் சட்டமன்றத்தில் பேசினது ஒன்று தான் இப்போ இவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் வருது. இவருக்கு சட்டமே தெரியல, சட்டத்துறை அமைச்சர். இவருக்கே ஸ்டாச்சுட்டரி பாடியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சட்டமே தெரியல. ஏன் தாவேகா வந்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய ஒரு வழக்கில் கூட வெற்றி பெறவில்லை அப்படின்றதுக்கு காரணம் சட்டத்துறை அமைச்சருக்கே சட்டம் தெரியலை அப்படின்றது தான் இதுக்கான விஷயம். இவர் என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் பேசும்போது இவர் என்ன சொன்னார்னா, மூர்த்தி வந்து மதுரையில் குவாரி வச்சு கொள்ளை அடித்தார் அப்படின்னு. இவரும் சொன்னார், நம்ம ஆதவ அர்ஜுனாவும் சொன்னார். இன்றைக்கி மூர்த்தியோட குவாரி எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னா அண்ணன் நிர்மல். நிர்மல் தான் வந்து மூர்த்தியோடைய குவாரிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து கொள்ளை அடிக்கிற வேலைகளில் முழுக்க முழுக்க அவர் தான் செய்கிறாரு. மதுரை அமைச்சராக செய்கிறார். ரைட்டுங்களா? இப்போது ராஜ்மோகன் ஒரு அமைச்சர், நல்ல மனுஷன்தான், நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன்தான். எங்களோட ஊடகத்துறையில் இருந்தவர் தான். கலாட்டான்ற ஒரு மீடியாவில் யூடியூபராக இருந்து யூடியூப் ஆங்கராக இருந்தவர் தான், நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர் வந்து இருக்கிறதுலையே தமிழ் பேசக்கூடியதில் நல்ல அமைச்சர். நம்ம நிதி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரிலாம் தமிழை வந்து கொலை பண்ண மாட்டார். தமிழை தெளிவாக பேசக்கூடிய
ஒரே தாவேக அமைச்சர் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% கமிஷன் அவர் வாங்குறார். 6% கமிஷன் எப்படி வாங்குறாருன்னா, டிஐபிஆருக்கு அவர் தான் அமைச்சர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை, அதுக்கு அவர் தான் அமைச்சர். இந்த விளம்பரங்கள்லாம் வந்து போகுது, விளம்பரங்கள்லாம் வந்து அரசு விளம்பரங்கள்லாம் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 நாளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் வந்து விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த விளம்பரத்தை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் டிஐபிஆர் அதிகாரிகள் 6% கமிஷன் வந்து அமைச்சருக்கு வேணும்னு விளம்பர நிறுவனங்கள்கிட்டேருந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த தகவலை வந்து விளம்பர நிறுவனங்கள் எல்லா பத்திரிகைகளுக்கும், ஏன்னா எல்லா பத்திரிகைக்கும் விளம்பரம் போகுது, விளம்பரம் போகக்கூடிய எல்லா பத்திரிகைகளுக்கும் தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அண்ணன் ராஜ்மோகன் அடிக்கக்கூடிய கொள்ளை. அதுக்கடுத்தது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அறநிலையத்துறையில் வந்து சேகர்பாபு வந்து பெரிய பெரிய ஆளுங்களை வந்து அறநிலையத்துறை அறங்காவலர்களாக நியமித்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அனைத்து கோவில்கள்லேயும் இருக்கக்கூடிய நான் பிராமின் அறங்காவலர்களை நீக்கிக்கிட்டு இருக்கார். முழுக்க முழுக்க பிராமணர்களை வந்து இவர் கொண்டு வர்றார். சரிங்களா? பிராமண அறங்காவலர்களை தமிழ்நாடு முழுக்க ரமேஷ் கொண்டு வர்றார். இது எந்த ஸ்ட்ரோக்லேருந்து கொண்டு வர்றாருன்னா, சேகர்பாபு வந்து திராவிட இயக்கத்து ஆள், திராவிட இயக்கத்தை முன் வச்சு தான் வந்து சேகர்பாபுடைய செயல்பாடுகள் இருக்கும். அஃப்கோர்ஸ் திராவிட இயக்கத்துக்கும் இந்த சாமி செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு அபத்தம். திராவிட இயக்கத்துக்கு ஒரு அபத்தம், அந்த முருகன் மாநாட்டெலாம் நடத்துனதெல்லாம் ஒரு அபத்தம். ஆனால் செயல்பாடுகள் வைஸ் வந்து கோவில்களில் பெரிய அளவுக்கு நான் பிராமின்ஸை கொண்டு வந்தார். இந்து அறநிலையத்துறை என்பது அரசாங்க துறையாக இருப்பது என்பது திராவிட இயக்கத்தின் ஒரு அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று, தந்தை பெரியாரோட அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று, தந்தை பெரியாரோட மூமெண்ட்டில் அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று, அண்ணாவோட அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று. ஆனால் இந்த ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா, முழுக்க முழுக்க கோவில்களை ஆர்எஸ்எஸ் பாணியில் தனியார் மயப்படுத்தி பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்காக வேலை செய்கிறார். இதில் அவருக்கு நிறைய காசு. ரைட்டுங்களா? ஆர்எஸ்எஸ் பாருங்கள், ரமேஷுக்கு எதிராக வாயே திறக்காது. ரைட்டா? ரமேஷுக்கு எதிராக வந்து வாயே திறக்காது. இதே சேகர்பாபு அமைச்சராக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் குதிக்கும், பயங்கரமாக பேசும், எல்லாம் பண்ணும், கோவில்களில் அத்துமீறுகிறார்கள், அது செய்கிறார்கள், இது செய்கிறார்கள்னு குதிக்கும். ஆனால் ரமேஷை வந்து எதிர்த்து ஒன்றுமே செய்வது இல்லை. இந்த ரமேஷ் செய்யக்கூடிய ஊழல், நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து பொதுவாக இது வரைக்கும் சீரியஸாக ரொம்ப பெரிய காசு வாங்கினார் அப்படின்ற ஒரு புகார் வரல. நமக்கு தெரிஞ்ச பல கோடி ரூபாய் வரக்கூடிய சில கான்ட்ராக்டுகள்லேயும் அவர் நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்கார். ஆனால் அவரோட துறை என்பது முழுக்க முழுக்க காசு வரக்கூடிய துறை. அதில் நிறைய லீக்கேஜ் இருந்து நிறைய காசு வந்து ஏவாவேலு சம்பாதிஸ்டார்னு வரக்கூடிய அந்த துறையில் அவரும் காசு வாங்குகிறார் என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இன்னும் நிறைய அவரை பற்றின விஷயங்கள் வெளியில் வரும்போது நம்ம சொல்லுவோம். ஆக மொத்தம் நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் முழுக்க முழுக்க இப்போது காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆட்கள் அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். முஸ்தஃபான்றவர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக திமுக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சட்டமன்றத்தில் பேச, திமுக எப்படியெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தமீமுன் அன்சாரியும் ஜவாஹிருல்லாவும் பெரிய அளவுக்கு அதை உயர்த்தி பேசக்கூடிய விதத்தில் பேசினாங்க. அதில் வந்து நடுவில் தாஹிரா அப்படின்னு ஒரு தாவேக்கா அறகுறை வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகள்னு கலைஞர் சொன்னாருன்னு சொல்ல, அது வந்து முழுக்க முழுக்க கடுமையான எதிர்ப்பை வந்து சட்டமன்றத்தில் சந்திச்சிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமான ஒரு விவாதத்தில் பேசும்போது G2 மாப்பிள்ளைக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. யார்? நம்ம ஆதவ அர்ஜுனா தான் பேசியிருக்காரு. அதே மாதிரி வேலுமணியும் G2 பற்றி பேசுகிறார். இப்போ வேலுமணியும் சவுக்கு சங்கரும் ஒன்று, ரைட்டா? அதனால் G2 பற்றி வேலுமணி பேசுவார். சவுக்கு சங்கர் G2 ஒற்றை எழுத்து நிறுவனம்னு சொல்லுவார். இவரெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்றதுக்கு காரணம் உலகத்துக்கே தெரியும். இப்போது பரந்தூர் வரணுன்றது G2 மாப்பிள்ளைக்காக நீங்கள் கேட்கிறீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்பப்படும்போது, நம்ம தங்கம் தென்னரசு புது ஏர்போர்ட் நீங்கள் கேட்குறீங்க, புதுசாக ஏர்போர்ட்டை கேட்குறீங்க. நாங்கள் 3 இடத்த பார்த்துட்டு தான் ஏர்போர்ட்டை வேணான்னு சொன்னோம். கல்பாக்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்னை பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடம், அதே மாதிரி இன்னொரு இடம், 3 இடம் பார்த்துட்டு 4வது இடமா தான் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் G2க்காக தான் நாங்கள் பரந்தூரை கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, G2 மாப்பிள்ளைக்காக பரந்தூரை கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு முன்னாடி கமிஷனர் அருண் சொன்னார் இல்லையா, ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லுவோன்னு, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் பாஷையில் நாங்கள் ஒன்று சொல்லட்டுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி, நீங்கள் பரந்தூர் வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் புது ஏர்போர்ட்டை நீங்கள் கேட்குறது லாட்ரி மாப்பிள்ளைக்காக கேட்குறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா சார் தங்கம் தென்னரசு. இப்படி சட்டமன்றம் என்பது சட்டமன்றமாக பெரிய அளவுக்கு விவாதத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதாவது எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணலை. எல்லா அமைச்சர்களும் லஞ்சம் வாங்கலை. லஞ்சம் வாங்க பயப்படுற 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒன்று லோகேஷ் தமிழ்ச்செல்வன், முன்னாள் சபாநாயகரோட பையன். அந்த பையன் லஞ்சம் வாங்குறது இல்லை. அதே மாதிரி சிறு தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜான்னு ஒட்டப்பிடாரத்துலேருந்து ஜெயித்த பையன். அந்த பையனும் லஞ்சம் வாங்குறதில்லை. இந்த 2 பேரை தவிர அனைவரும் லஞ்சம் வாங்குகிறாங்க. விஜயும் அந்த லஞ்ச விஷயத்தில் இருக்கார் அப்படின்றது தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திலேருந்து நமக்கு தெரிய வருது. விஜயுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் ஃபிஷரி மினிஸ்டர் இருக்கார், அவர் தூத்துக்குடி நடிகர், அவரும் முழுக்க லஞ்சம் வாங்கிட்டுருக்கார். அவர் தான் அதிகமாக லஞ்சம் வாங்குறதுல நம்பர் 1 லிஸ்ட்லேயும் அவர் தான் இருக்கார். அவர் விஜயுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால வாங்குறார். விஜய்க்கு நெருக்கமாக இருக்கவரே வாங்கும்போது விஜய் வாங்க மாட்டாரா? விஜயும் வாங்குகிறார், ரைட்டா? ஆனால் இந்த 2 மினிஸ்டர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் சிறு தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா மட்டும்தான் வாங்கிறதே இல்லை. பாக்கி அந்த தூத்துக்குடி நடிகர் புசி, நிர்மல், அப்புறம் அந்த கனிம வளத்துறை பிரபு இருக்கார் பார், அவங்க அப்பா, கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி, ரமேஷ், நிர்மல்குமார், ராஜ்மோகன், அதுக்கப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனா, பாலாஜி, 10% பாலாஜி, ரேஞ்ச் ரோவர் பாலாஜி, எல்லாமே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசு எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னு. இப்போது சிறுபான்மை நலத்துறை ஆணையத்துக்கு போடப்பட்ட ஃபெலிக்ஸு புலம்புறாராம், நான் எப்படியாவது போயிட்டு ஒரு 50 கோடி தேர்த்தலான்னு பிளான் பண்ணி போனேன், ஆனால் இதில் ஒன்றுமே தேர்த்த முடியல, இதில் ஒன்றுமே நடக்கலை, என்னை எதுக்கு இதுக்கு போடுறாங்க அப்படின்ன ஒன்று. இன்றைக்கி ஆஸ்தினும் அது அவருக்கு விவாதங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பொழப்பில் மண்ணை போட்டு முடிச்சிருக்காங்க. தகவல்கள் இதுதான். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.